ஐயா சொன்ன மாரி அந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல திமுகவினுடைய பாதகமான விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கலாம். நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போன இரு முறையிலயும் சொன்னீங்க, நெறைய பணங்கள் பரிமாற்றப்படம் பண்ணியிருக்காங்க. ம். பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எது ம். நடந்தாலும் மக்களினுடைய அதிருப்திய வந்து இந்த தேர்தல் வெளிப்படுத்தும்னு நெனைக்கிறேன். ஆ. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க. இது நான் வந்து கொ சிறுமியா இருக்கிறப்ப எங்க அப்பா சொன்ன விஷயம். ம். அதாவது அதிமுகங்கிறது வந்து ஒரு கட்சி கிடையாது. அது ஆ. வந்து தொண்டர்களின் அடிப்படையிலான ஒரு கூட்டமைப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்ப அண்ணாவுடைய கருத்துக்கள, பெரியாருடைய கருத்துக்கள முழுமையா தாங்கியதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எம்ஜிஆர் வந்து இந்த கட்சிய தொடங்குனாரு. அதுல அடிப்படை உறுப்பினர்ன்னு சொல்லுவாங்க. ம். தொடங்குனாரு. அதனுடைய செயல்பாடு தான் இருக்குமே தவிர, ம். மத்தபடி அது யார் தலைமை தாங்கினாலும் அது வந்து ஒரு தொண்டர்களுக்கான கட்டமைப்பு. இன்னும் சொல்லப்போனா மக்களால் மக்களுக்காகன்னு சொல்ற மாரி இது மக்களுக்கான கட்சி. இது அ. தனி தலைமைக்கான கட்சி அல்ல. அப்படிங்கிற இத வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கும் மனசுல பதிஞ்சிருக்கு. இப்ப நீங்க வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கினுடைய இது ஒரு தீர்ப்ப பத்தி இப்ப சொன்னீங்க. அது வந்து ம். எவ்வளவு எங்க அப்பா சொன்னது, நீங்க சொன்னது எல்லாம் ஒரு சத்தியமான வார்த்தைகள்ங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா நீங்க சொன்ன உங்க இது இருந்தது. இப்ப ம். அதனால நான் நினைக்கிறேன். இப்ப வந்து இப்ப நமக்கு இந்த ஒரு 5 வருட காலங்களாக ஏற்பட்டிருக்கிற பிரேக் ம். தடை அப்படின்பது இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இப்ப சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், இப்ப நடக்கிற இடைத்தேர்தலா இருக்கட்டும். ஆ. இத வந்து நம்ம வந்து தொண்டர்கள் மூலியமாகவும் தொண்டர்கள் தான் வந்து தொண்டர்கள் ஆர்வத்துல இருக்காங்க. அதை தாண்டி மக்களும் ஆர்வத்துல இருக்காங்க. ஆ. மக்களுக்கும் ரொம்ப அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து களப்பணியாளராகவும், பத்திரிகையாளராகவும் இருக்கிறதும், அப்புறம் இலக்கிய தளத்திலயும் இருக்கோம். எல்லா தளத்திலயும் ஒரு ம். எதை எதிர்பார்த்தாங்களோ, இப்ப மு மு நான் ஓப்பனாவே சொல்றேன் இதுல. நம்ம மோடி ஆட்சியா இருக்கட்டும், இப்ப இவருடைய ஆட்சியா இருக்கட்டும், எதை எதிர்பார்த்தாங்களோ அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்ல. கொஞ்சம் கூடன்னா ஒரு 10% கூட கிடைக்கவே இல்ல. ம். அவங்க ஏதோ ஒண்ண எதிர்பார்த்து செஞ்சுட்டாங்க. இவங்க வந்தா நல்லா இருக்கும். அவங்களோட இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு செஞ்சுட்டாங்க. அது வந்து இந்திய ரீதியாகவும் இப்ப நான் வந்து இப்ப நெறைய மாநிலங்கள்ல பயணிக்கிறேன். இப்ப ஓலைச்சுவடி விஷயமா நானு மைசூர்ல கூட தங்கியிருக்கேன். அப்ப ம். எல்லா இடங்கள்லயும் பார்க்கும்போது, அ மோ இப்ப மோடியோட ஆட்சி மேலயும் அதிருப்தி இருக்கு. இது இந்த ஆட்சியின் மேலயும் அதிருப்தி இருக்கு. எது எதிர்பார்த்தாங்களோ அது மக்களுக்கு கிடைக்கல. மக்கள் வந்து ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப ம். அந்த அ அவங்க வந்து வேற இன்னும் நல்ல தகுதியானதை எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்குறாங்கங்கும்போது, இந்த மக்களுக்கான கட்சி கட்சிய வந்து நாம வந்து வலுப்படுத்தணும். இதுல ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளால எதையுமே வந்து நம்ம இழந்துறக்கூடாது. அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு விஷயங்கள வந்து நாங்க சொன்னோம். நீங்கலாம் இருக்கிறதும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. எ ம் ஒரு தலைமை சண்டை போட்டிருந்தாலும், அதாவது அப்பா, அம்மா சண்டை போட்டிருந்தாலும் பிள்ளைங்கள்ல பெரிய புள்ள வந்து சரி சமாதானப்படுத்தி குடும்பத்த நல்லா கொண்டு போகணும்னு நெனைப்பாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கலாம் எடுக்கிற முயற்சிக்கு நாங்க தலை வணங்குறோம். அத வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா வந்து அதாவது இப்போ ஒரு சங்கடம் இருக்கும் இல்லைங்களா? தொண்டர்களுக்கும், மக்களுக்கும் ஒரு சங்கடம் இருக்கும் இல்லையா? எடப்பாடி அவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆமா. தினகரன் கோஷ்டி அது இதுன்னு பல்வேறு தளங்கள்ல பிரிஞ்சு இருக்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வலி இருக்கும். அத சொல்ல முடியாது வார்த்தைகளால. அவங்க வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. அதுதான் மக்கள் களம். அந்த மாரி களத்த தான் அம்மாவும், எம்ஜிஆரும் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து நொடிந்திராத அளவுக்கு அந்த மாரி உள்ளங்களையும், தொண்டர்களையும் நம்ம மறுபடியும் மீட்டெடுக்கும்போது, கட்சி சிறந்த தலைமைக்குள்ள வரும். இப்ப நம்ம விட்டது விட்டுட்டோம். இனிமே வர்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல்லயும் வந்து அ சட்டமன்ற தேர்தலையும் ஒரு முழுமையான வெற்றிய பெற்று, மறுபடியும் நம்ப ஐயா புரட்சித் தலைவர் ஐயாவின் ஆட்சியும், அம்மாவின் ஆட்சியும் நிறுவனங்கிறது என்னுடைய இது. அதுக்கு இப்பயில இருந்தே நம்ம களப்பணியாற்றணும். இப்ப நீங்க நீங்க சொன்னீங்க, நான் இதுல லட்சக்கணக்கான அ மெம்பர்கள் வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. நாமளும் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இப்ப பேசினவங்களையும், மத்தவங்களையும் வச்சு நம்ம அந்த அந்த மாவட்டங்கள்ல, அந்த ஏரியாக்கள்ல போயி நம்ம களப்பணிகள் செய்யும்போது தான், அங்க இருக்கிறவங்கள ஒ ஒருங்கிணைக்க முடியும். இப்ப தொலைக்காட்சிகள்லயும், மத்த ஊடகங்கள்லயும் அதாவது ஊடகங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசுபடுத்தி காட்டுவாங்க. அது மாரி இப்ப வந்து இந்த கட்சியினுடைய சண்டைய அவங்க வந்து பெருசா விளம்பரப்படுத்துறதுனால தான் நமக்கு இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. அதை தாண்டி நம்ம உண்மை சூழல நம்ம மக்களுக்கும், தொண்டர்களுக்கும் தெரியப்படுத்தி தொண்டர்கள தக்க வச்சுக்கணுங்கிறது என்னுடைய எண்ணங்கய்யா. நன்றி. நிச்சயமா ஒரு வெற்றிய ஈரோடு தேர்தல்ல எதிர்பார்க்கிறோம் இடைத்தேர்தல்ல. மக்கள் நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியல. அடுத்த முறை கட்டாயம் வெற்றி பெற்றுருவோங்கய்யா.
இல்ல அதாவது ஈரோட்ல இப்ப அந்த ஆடு மாடெல்லாம் பட்டியல அடைப்பாங்க. ஒரு 120 பட்டி தயார் பண்ணி ஒவ்வொரு 500 பேர் 1000 பேர் அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சு காலையில வந்த உடனே 500 ரூபாய், சாயந்தரம் போகையில 500 ரூபாய், காலையில டிஃபன், மத்தியானம் பிரியாணி, நைட்டு டிஃபன், அப்புறம் இன்னும் என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே அவங்க வந்து செஞ்சு கொடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த களத்தை சமாளிப்பதற்கு களத்துல வந்து இவங்க சிரமப்படுறாங்க. ஆனா அது இல்லாம இன்னொரு பிரச்சனை என்னன்னா, திமுக பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யறாரு, கனிமொழி, உதயநிதி, ப. சிதம்பரம், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யறாங்க. அப்ப ஸ்டார் கேம்பெயினர் அப்படிம்பாங்க. அதாவது எல்லா பகுதிக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்கிற ஸ்டார் கேம்பெயினர் குறைஞ்சது ஒரு 40-50 பேர் திமுக இருக்காங்க. அதிமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே. நீங்க திமுக ஒரு விஷயம் இருக்கு, என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எல்லாம் அவங்கள சொல்றதுதான், குற்றம் சொல்றதுதான், இது குடும்ப கட்சின்னு. குறைஞ்சபட்சம் ஆமா, தலைமை எங்க குடும்பத்துக்கு சொந்தமானது. மிச்சம் 2, 3, 4, 5ல இருந்து நீங்க 1000 வரைக்கும் யாருக்கு வேணுமோ வச்சுக்கங்க, பெருசா இது பண்ண மாட்டாங்க. இப்ப இங்க நமக்கு என்ன பிரச்சனை இல்லை, என்னன்னா இன்னைக்கு வெற்றிடமாக இருக்கு அந்த பிரச்சாரமே. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் கேம்பெயினர் பாருங்க, இப்ப நேத்து வந்து சிதம்பரம் பேசினாருங்க, அதுக்கு இன்னைக்கு ஒரு பதில் சொல்லிடுவாருங்க. நேத்து கனிமொழி பேசினாங்க, இன்னைக்கு ஒரு பதில் சொல்லிடுவாருங்க. நேத்து ஸ்டாலின் இதை சொல்லாருங்க, அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுக்கே ஆள் கிடையாது. அவரு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணாரு. அது யாரோ சொல்லி இருக்கான், எழுதி கொடுத்துருக்கான், ஆக்ரோஷமா பேசணும்னே அப்படின்னு வந்து நீ மீச வச்சு ஆம்பளையா, வேட்டி கிட்ட ஆம்பளையான்னு அவரு நோக்கத்துக்கு அடிச்சு விட்டாரு. கடைசியில் அது நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கிறது. பெண்களை வந்து அவர் அவமானப்படுத்திட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா அம்மா என்ன மீச வச்சிருந்தாங்களா இல்ல வேஸ்ட் கட்டி இருந்தாங்களா? மோடியான்னு அவங்க எதிர்த்து நின்ன பொழுது கட்சியிலேயே ஆணாதிக்கம் உள்ள கட்சி இல்ல பெண் ஆதிக்கம். பல வீடுகள்ல எனக்கு தெரியும், பொண்டாட்டி புருஷனை மிரட்டிடுவாங்க. நீங்க நான் சொல்றது கேக்குறியா இல்ல அம்மாவுக்கு பாய்ஸ் கார்டனுக்கு லெட்டர் எழுதுமா? கட்சிக்காரங்க நீங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுமா? செங்கோட்டையெல்லாம் அப்படித்தானே ஒரு முறை அவங்க சம்சாரம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணித்தான அவருக்கு அந்த அமைச்சர் பதவியே போச்சு. அப்ப அதிமுகங்கிறது ஆணாதிக்கம் கொண்ட இயக்கம் அல்ல. சோ அப்ப பார்த்தீங்கன்னா இவராலும் அதை ஈடுகட்ட முடியல இவ்வளவு பிரச்சாரங்களுக்கு. அப்ப அந்த இடம் தான் வந்து இப்போ ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக நம் போன்றவர்கள் களத்துல நின்று பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது ஒரு வெற்றி வாய்ப்புகள் எளிதாக இருக்கும். ஆனா நம்ம வந்து அவங்க வந்து இது தேவை இருக்கு, இந்த இடத்துல கட்சி ஜெயிக்கணும், சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு இருந்தாலும் கூட அதற்குரிய ஒத்துழைப்பை அவர்கள் நல்கணும் இல்லையா? இது வந்து ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் நீ இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, அடிச்சு அப்புறம் வெளியில வந்து அடிச்ச கைப்பிள்ளைக்கே இப்படி இருக்குதுன்னு அடி வாங்கினவன் என்ன உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியான்னு. ஆனா உண்மையில என்ன உள்ள நடக்குதுங்கிறது 27 வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். இதுதான் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை. அதிமுக என்பது ஒரு தலைவர்களால உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தொண்டர்களின் கூட்டமைப்பு. அப்ப தொண்டர்களின் கூட்டமைப்பை அந்த தொண்டர்களில் ஒருவர்களாக தொண்டர்களின் உணர்வை புரிந்தவர்களால் மட்டும்தான் வழிநடத்த முடியும். அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆமாங்க, ஆமா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அம்மா வந்து டாஸ்மாக் கடைகள்ல அரசு சார்பா ஏற்று நடத்தின போதும் வந்து ஒரு அந்த குடித்தால் கூட அது ஒரு லிமிட்டடா குடிச்சிட்டு வீட்டுல அடங்கி இருந்தவங்க அதிகம். அதாவது அது ஒரு மருந்தா பயன்படுத்தி அடங்கி இருந்தவங்க ரொம்ப அதிகம். வெளியில எல்லாம் வந்து அதிகமா அந்த அராஜகம் மத்த தன்மைகள் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இல்லத்திலயும் பிரச்சனைகள் பண்ண மாட்டாங்க. ஒரு பயம், ஒரு பெண் ஆளுமை வந்து இந்த அளவுக்கு இருக்குதுங்கும் போது ஒரு
அவங்க அவங்க அவங்களுடைய புகைப்படத்தை பார்த்தாவே ஒரு மரியாதை அந்த மாதிரியான செய்திகள்லாம் இருந்தது. இப்ப அது இல்ல. இன்னும் சொல்லப்போனா சென்னை போன்ற நகரங்கள்ல இந்த பிட் பாக்கெட் மத்த விஷயங்கள், குடி எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. பேருந்துகள்லயும் சரி, தொடர் வண்டிகள்லயும் சரி, தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாதன்னா உங்களுக்கு புரியும். நான் அத மேலோட்டமா சொல்றேன். அத மாரி வம்பு வளர்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதுல சட்டம் ஒழுங்குலயும் சில பிரச்சனைகள்லாம் சில பிரச்சனைகள்ல பல பிரச்சனைகள நாங்க எதிர்கொள்றோம். அதாவது முன்னாடி பாஸ்ட் இருந்த ஒரு 10 வருஷம், 7 வருஷத்துக்கும், இப்ப இருக்கிற ஒரு 2 வருஷத்துக்கும் அதனுடைய டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா பள்ளி, கல்லூரிகள் பல தளங்கள்லயும் நாங்க படிச்சுட்டு இயங்கும்போது எங்களுக்கு அந்த சிரமங்கள் தெரியுது. அந்த அந்த ஆளுமை கொண்ட ஆட்சிய தான் திரும்ப நாம எல்லாரும் நிறுவனம். முயற்சிப்போங்க ஐயா. இந்த இந்த முறைய க ம் நிச்சயமா சின்னம் காப்பாற்றப்பட்டுரும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்துக்கு இல்ல. மறுபடியும் நம்ம கட்சிய, தொண்டர்கள் கட்சிய வலிமைப்படுத்தணும். அதாவது இந்த அரசாங்கத்துல சட்டம் ஒழுங்கு அப்படின்னா கீழே என்ன விலைன்னு கேக்குறாங்க. அதிகாரிகள் ராஜ்யமா இருக்குது. திமுக கட்சிக்காரங்களே புலம்புறாங்க. அவங்களே யாரும் மதிக்கிறது கிடையாது. எப்படி முதல்ல சசிகலா அதிமுக இருக்கையில அதிகாரிகளை டைரக்டா நியமனம் பண்ணிட்டு எல்லாம் அவங்க வசூல் பண்ணிக்குவாங்க. கட்சிக்காரங்க மேலேயே அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. கட்சிக்காரன் சொல்றதை எந்த குறைகளையும் கேட்க மாட்டாங்களோ அது போலத்தான் இன்னைக்கு திமுக ஆயிடுச்சு. எல்லாம் சபரீசன் கண்ட்ரோல்ல இருக்கு. அதிகாரிகள் எல்லாம் சபரீசன் நியமனம். அப்ப அந்த அதிகாரிகள் யாரையும் லோக்கல்ல கட்சிக்காரங்க சொல்றத கேட்கறது இல்ல. நீங்க அரசியல்வாதிகள் அடிமட்டத்துல இருக்கிறவங்க, ரூட் லெவல் பாலிடிக்ஸ் இருக்கிறவங்க, மாவட்ட அளவுல, ஒன்றிய அளவுல, நகர அளவுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து மக்களுடைய குறைபாடுகள் என்னன்னு தெரியும். அந்த ஜனங்களோட பல்ஸ் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம் என்று நினைப்பாங்க. ஆனா இந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னும் நேர்மையானவர்களா எல்லாரும் இருக்கிறது இல்ல. அதுல தவறு இழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதுல அவருக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டா, ஏன்பா கீழே இருக்கிறவங்க இப்படி லஞ்சம் வாங்குறான்னு சொன்னா அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொல்லணும்? ஐயோ அப்படியே எனக்கு உடனே டீட்டெயில் கொடுங்க, நான் உங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லணும். நீங்க லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லிட்டீங்களே, அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னா அப்ப அந்த அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையற்றவராக இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என்ன கேட்கணும் நம்ம கிட்ட, சார் நீங்க சொன்னீங்க அது யாரு சார் லஞ்சம் வாங்குற ஆளு, கொஞ்சம் எனக்கு உடனே டீட்டெயில் கொடுங்க சார், நான் ஒரு மேல ஆக்ஷன் எடுக்கிறேன் என்று கேட்கிற காலம் போய் நீங்க வா இப்படி சொல்லிட்டீங்க என்று நம்ம மீது பாயறாங்கன்னா அவங்க விசுவாசம் காசுக்கு தான் இருக்கு, கடமைக்கு இல்ல. அப்ப லோக்கல்ல கட்சிக்காரங்களும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் வேற யாருக்கோ, இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக இவர்கள் வேற யாருக்கோ விசுவாசமானவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நிச்சயமா அதிமுக என்பது ஒரு வலிமையான கட்சியாக, தொண்டர்களை முடிவுகளை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சியாக இருக்கணும். நம்முடைய பிளவுகளை மட்டுமே சாதகமாக்கி கொண்டு பயன்படுத்தினா திமுக இல்லாம போயிடும், பாஜக வளர்ந்துடும். அப்ப பாஜக உள்ள வராம இருக்கணும்னா திமுக வலிமையா இருக்கணும், அதிமுக வலிமையா இருக்கணும். தேர்தல்களில் திமுகவை வென்றெடுக்கிற வலுவான சக்தியாக அதிமுக என்றைக்கு இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் அப்படித்தான் நினைச்சிருந்தாரு. திமுக கட்சியை அவர் அழிக்கல, ஆனா தேர்தலில் ஜெயிக்க விடாம கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் 3 முறை. சோ அது போன்ற ஒரு அப்ரோச் தான் நமக்கு இன்றைக்கு தேவை.